சந்தோஷமா அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலனை பாலனை தேடி வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமா அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். சந்தோஷமா கரங்களை தட்டி மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலே நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலே நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலனை பாலனை தேடி வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி சந்தோஷமாய் நல்ல கைகளை தட்டி குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி வாரி வாரீர் நாம் செல்வோம். வாரி சந்தோஷமாய் வாரீர் நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை
போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி சந்தோஷமாய் நல்ல கைகளை தட்டி குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் வாரி ஆமென் இயேசுவை பணிந்து கொள்வோம் வாரி வாரி நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம் அவர் தேவனாயிருந்தோம் அவர் மகிமையுள்ள தேவனாயிருந்தோம் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாய் ஒன்றுமில்லாதவர் போல எல்லாவற்றையும் துறந்து நமக்காய் சாதாரண ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தார். சாதாரண ஒரு சத்திரத்திலும் இடமில்லாமல் சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். தன்னுடைய சிங்காசனம் நமக்காக விட்டு கொடுத்தார். தன்னுடைய சிங்காசனம் மகிமை, தன்னுடைய மகிமையை நமக்காய் விட்டறிந்தவர் மானிடனாய் பூமியில் பிறந்தார். நன்றியோடு எல்லா கண்களும் மூடி தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்தும் தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்தும் தாழ்மையே கோலமென்றார் தரணியை மீட்க வந்தார். தாழ்மையே கோலமென்றார் தரணியை மீட்க வந்தார். தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து தங்க தொட்டில் வண்ண வண்ண விண்மீன்கள் வாழ்த்தி செய்க வந்துதித்தார்.
தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து கந்தை கோலம் ஏற்றவரா, நிந்தைகளை சுமந்தவரா, கந்தை கோலம் ஏற்றவரா, நிந்தைகளை சுமந்தவரா, விந்தையாக வந்துதித்தார், உந்தன் நிலை மாற்றிடவே, தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து முன்னணியில் தோன்றினவர், முற்றும் தன்னை துறந்தவரா, முன்னணியில் தோன்றினவர், முற்றும் தன்னை துறந்தவரா, மண்ணுலகில் வந்துதித்தார், மானிடரை மீட்டிடவே, தங்க தொட்டில் தேடவில்லை, நம்மேல் கொண்ட அன்பு, தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து எத்திசையும் பாடிடுவோம், ஏழிசையும் ஒலித்திடவே, எத்திசையும் பாடிடுவோம், ஏழிசையும் ஒலித்திடவே, ஏதுமில்லா ஏழைகள் நம் ஏக்கமெல்லாம் தீர்த்திடவே, தங்க தொட்டில் தேடவில்லை, நன்றியப்பா இருந்து தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து தானே தரணியை மீட்க வந்தார், தங்க தொட்டில் தேடவில்லை, தங்க மகனாயிருந்து தங்க தொட்டில் தேடவில்லை, நாயிருந்து தங்க தொட்டில் ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, எல்லா கரங்களும் உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க. சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஐயா வாழ்க, ஆமென். உம் நாமம் வாழ்க, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை
உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். முழு உள்ளத்தோடு இந்த பூமி எல்லா கண்களும் மூடி கரங்களை உயர்த்தி பிரியம் உண்டாகட்டும் சொல்லுங்க. ஐயா வாழ்க. ஆமென். நன்றி ராஜா. வாழ்க ஐயா வாழ்க. பரிசுத்த பிதாவை தொழுது கொள்வோம். ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே சொல்லுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். நன்றி ராஜா. நீர் வாழ்கப்பா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். ஆமென். யாவரும் களிகூரட்டும். ஆமென். ஆமாப்பா. களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே ஆகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே ஐயா வாழ்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென். சந்தோஷமா சந்தோஷமா நல்ல கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க. உங்க நாம வாழ்க. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். இயேசுவே ஒரு முறை கூட ஐயா வாழ்க. உம் நாம வாழ்க ராஜா. ஐயா வாழ்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென். ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம் நாமம் உயர்த்துகிறோம். ஐயா வாழ்க. வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க. வாழ்க வாழ்க.
ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்மஸ் என்றால் சொல்லுங்களேன், கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. எல்லாரும் சொல்லுங்க, லா 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 வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு என்று பிறந்ததினாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்கு வந்ததினாலே. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு இன்று பிறந்ததினாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்கு வந்ததினாலே. சொல்லுங்க, லா 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 லா. சொல்லுவோம், நல்லா கரங்களை தட்டி கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. சொல்லுங்க, லா 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 லா. சந்தோஷமா வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு என்று பிறந்ததினாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்கு வந்ததினாலே. நம்பிக்கையோடு சொல்லுங்க,
செழிப்பாகுமே. இயேசு இன்று பிறந்ததினாலே நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே. இயேசு இங்கு வந்ததினாலே லா 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 கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, நம்பிக்கையோடு என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. லா 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 la 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 la. சொல்லுவோம் la 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 la. சந்தோஷமா நம்பிக்கையோடு la 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 la. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. நம்பிக்கையோடு வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. ஆமென். லா 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 la 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 la. Amen. La 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 la. Amen. La 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 la. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, இயேசு இன்று பிறந்ததினாலே வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே. இயேசு இங்கு வந்ததினாலே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆமென். நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே. இயேசு இங்கு வந்ததினாலே லா 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 லா. La 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 la. சொல்லுவோம் ஆமென். La 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 la. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே. ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, சந்தோஷமாய் ஆமென். கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. லா 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 லா. ஆமென். சொல்லுவோம் la 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 la. கொடிய வியாதி பறந்து போகுமே, யெகோவா ராஃபா என்னை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. சொல்லுவோம் கொடிய வியாதி பறந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே
மனிதனாக வந்தாரு, என் வாழ்வில் பயம் இல்லையே. சொல்லுவோம். லா 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 லா. கரங்களை தட்டி நல்லா உடம்பெல்லாம் கொஞ்சம் அசையட்டும். வியாதிகள் வறுமைகள் ஒளியட்டும். எஸ், புதிய மாற்றங்கள் உருவாகட்டும். சந்தோஷமா la 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 வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு இன்று பிறந்ததினாலே. நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திறக்குமே இயேசு இங்கு வந்ததினாலே. சொல்லுங்க. 2024 கிறிஸ்துமஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரட்டும். புது வழி திறக்குமே இயேசு இங்கு வந்ததினாலே. லா 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 லா. ஆமென். லா லா லா. சந்தோஷமாய். எஸ். வியாதிகள் வறுமைகள் ஒளியட்டும். இயேசு பிறந்ததினாலே, இயேசு பிறந்ததினாலே ஒரு புது வழி திறக்கட்டும் ஆண்டவரே. மானிடத்திற்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கும்படியாய், பரலோகத்திற்கான வழியை உண்டாக்கும்படியாகவே நீர் பிறந்தி ஆண்டவரே உம்முடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் அவர்கள் வறுமைகள் மாறட்டும், அவர்களுடைய வாழ்வில் செழிப்பு உண்டாகட்டும், புதிய வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 7 வாசல்களை திறக்கிற தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாக இருப்பதாக. ஆண்டவரே, யெகோவா ராபா, எங்களை விடுவிக்கிற தெய்வம் மனிதனாக எங்களுக்காகவே பிறந்தபடியால், எங்களோடு இருக்கிறபடியால், இம்மானுவேல் அவர் எங்களோடு இருக்கிறபடியால் என் வாழ்வில் பயமில்லை, என் வாழ்வில் பயமில்லை. இம்மானுவேல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், விடுவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறபடியால் என் வாழ்வில் ஒன்றுக்கும் பயமில்லை. அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் உம்முடைய நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, ஈடு இணையற்ற நாமம், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிப்புக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், எல்லா குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பாடியது போல, ஆண்டவரே, இந்த கொண்டாட்டம் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் வேதனையோடு துக்கத்தோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கின்ற மானிட குடும்பங்களை கண்ணோக்கி பாருமாப்பா. அவர்கள் வாழ்க்கையிலும் அந்த கொண்டாட்டம் வரட்டும், அவர்கள் வாழ்க்கையிலும் அந்த கொண்டாட்டம் வரட்டும். இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை வறுமை வெறுமை என்றால், நாளைய தினங்கள் வரப்போகிற புதிய நாட்கள் அவர்களுக்கு கொண்டாட்டமாய் மாறுவதாக. மேய்ப்பர்கள் மகிழ்ந்தது போல, ஆயர்கள் மகிழ்ந்தது போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் வரட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். உங்க ஆசீர்வாதம் எப்போதும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம்.
సగరియా పుస్తకము 9వ అధికారము 9వ వాక్యం చదువుతాము. సగరియా 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அது அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருட கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான். ఈ ఏడాది క్రిస్మస్ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ ராஜா நீ கூட వస్తాడు, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ రాజా అయినోడు నీ దగ్గర వస్తాడు. சீயோன் குமாரத்தியே கம்பீரி, సియోన్ బిడ్డలారా మీరు மகிழ்ந்து గంభీరించండి, களிகூరు. సంతోషంగా ఉండండి. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, యెరూషలేం బిడ్డలారా మీరు గంభీరించండి. காரணம் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ఏలంటే నీ రాజా నీ దగ్గర వచ్చిండాడు. ஹல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், నీ రాజా నీ దగ్గర వస్తాడు. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறபடியால் నీ రాజా నీ దగ్గర వచ్చేదానించి உன்னில் சில மாற்றங்கள் உண்டாகும். నీలో కొంచెం బదలావన అవుతాయి. ஏனென்றால் ఎలంటే இன்றைக்கு சீயோன் குமாரத்தி ఈ పొద్దు సియోన్ కుమారి அடிமைப்பட்டு கிடக்கிறாள். వాళ్ళు గులాంతనాలు పడి அந்த ఉన్నారు. புஸ்தகம் எழுதப்பட்ட நாட்கள் ఆ పుస్తకం రాసిన மேல దినముల్లో வாசித்தீங்கன்னா தெரியும். దానికి పైన చదివితే அந்நிய తెలుసును. ஜனங்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற சீயோன் குமாரத்தி, వేరే జనాలకు గులాం కింద ఉండే సియోన్ కుమార్తెలు, அந்நிய ஜாதிகளுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற எருசலேம் குமாரத்தி, వేరే జాతిలు యెరూషలేం కుమార్తెలు అడి గులాముగా ఉండినవారు. அவர்களுக்காய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. వాళ్ళ కోసం దర్శనాలు చెప్పిండేది. சீயோன் குமாரத்தியே களிகூறு, సియోన్ కుమార్తెలలా సంతోషపడండి, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. యెరూషలేం కుమార్తెలలా మీరు అహాంచండి. ஏனென்றால் உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார், అంటే నీ రాజా నీ దగ్గర రాపోతాడు. உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். రాజా నీ దగ్గర రాపోతాడు. உன்னை விடுவிக்கும்படியாய், నిన్ను రక్షించేదానించి, உன்னுடைய அடிமைத்தனங்கள் నీ மாறும்படியாய், గులాంతనాలు మారేదానించి, அந்நிய ஜாதிகளுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கிற உன்னை, వేరే జనాలు గులాంలో పడిండే నిన్ని உன்னை மீட்டெடுக்கும்படியாகவே నిన్ను రక్షించి ఎత్తేదానికి இதோ உன்னுடைய ராஜா வருகிறார், ఇదో నీ రాజా నీ దగ్గర వస్తాడు. இதோ உன்னுடைய ராஜா வருகிறார். ఇదో రాజా వస్తాడు. இப்படியாய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ఈ తర దర్శనాలు చెప్పిండేది. அந்த ராஜா வந்திருக்கிறார். ఆ రాజా వచ్చిండాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சீயோன் குமாரத்தியின் ராஜா, సియోన్ కుమార్తెలు రాజా, எருசலேம் குமாரத்தியே உன்னுடைய ராஜா, యెరూషలేం కుమార్తెలు రాజా, சீயோன் குமாரத்தியினுடைய கண்ணீரை மாற்று, సియోన్ కుమార్తెలు కన్నీళ్లు మార్చేదానికి, சீயோன் குமார்த்தியுடைய அடிமைத்தனம் மாற்று, సియోన్ కుమార్తెలు గులాంతనం మార్చేదానికి, எருசலேம் குமார்த்தியுடைய அடிமைத்தனம் மாற்று. యెరూషలేం ఆ గులాంతనాల్ని நமக்காய் கொடுக்கப்பட்ட ராஜா మన కోసం ఇచ్చిపడిన రాజా அவர் வந்திருக்கிறார், అతను వచ్చిండాడు. அவர் வந்திருக்கிறார். అతను వచ్చిండాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. இதை கேட்கிற யாவருக்கும் சந்தோஷம். దీని ఇనిపడే అందరికి సంతోషము. தூதர்கள் அதைத்தான் சொன்னார்கள், யாவருக்கும் சந்தோஷம். దూదర్లు దానిదే చెప్పారు, అందరికి సంతోషం. ஆனால் சில பேருக்கு நடுக்கம். అది కొందరికి జరుగును. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏரோது நடுங்கினான். ఏ రోజు అదిరాడు. கேட்ட நற்செய்தி ஒன்றுதான், ఏలంటే ఇన్నో ఇనింది మాట వైటిదా, ராஜா பிறந்திருக்கிறார். రాజా పుట్టిండాడు. சில பேருக்கு சந்தோஷம், కొందరికి సంతోషము, சில பேருக்கு நடுக்கம். కొందరికి భయము. அப்படி என்றால் అట్లంటే யார் நடுங்குவது? ఎవరు అదిరేది? இதுவரைக்கும் உன்னை சிறைப்படுத்தி வைத்திருந்தவன் நடுங்குவான். ఇదివరకు నిన్ను జైలు లేసినోడు అదురుతుడు. இதுவரைக்கும் உன்னை ஆளுகை செய்தவன் நடுங்குவான். ఇదివరకు నిన్ను ఆలుగా చేసినోడు అదురుతుడు. காரணம், இப்பொழுது நீ தனிமையாய் அல்ல, ఏలంటే నువ్వు ఇప్పుడు తనిగా కాదు, இப்பொழுது நீ தனிமரம் அல்ல, ఇప్పుడు నువ్వు తని కాదు, உனக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ఒక రాజా పుట్టిండాడు. உன்னை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு ராஜா வந்திருக்கிறார். నిన్ను రక్షించి ఎత్తేదానికే ఒక రాజా சீயோன் పుట్టిండాడు. குமாரத்தியே, இன்று நீ கைவிடப்பட்டவள் அல்ல. సియోన్ కుమార్తెలలా ఇంకా మీరు எருசலேம் குமாரத்தியே, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. యెరూషలేం కుమార్తెలే ఇంకా మీరు వచ్చింది కాదు. உன்னை மீட்டெடுக்கும்படியாய் உன்னோடு இம்மானுவேல் யூதனுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். నిన్ను రక్షించి నిన్ను ఎత్తేదానికి ఇమ్మానుయేలుగా రాజా యూదనుగా அவர் వచ్చినాడు. உனக்கும் எனக்கும் ராஜாவாய் பிறந்தார். అతను నీకు నాకు రాజాగా ஏழை పుట్టిండాడు. குடியில் பிறந்தாலும் ఆ
ద్వీదోళ్ళ కుటుంబంలో அவர் పుట్టిండేను. நமக்கு ராஜா. అతను మనకు రాజా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya வாய் திறக்க மாட்டேங்குது. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். మనకు రాజా పుట్టిండాడు. நமக்கு ஒரு ராஜா வந்திருக்கிறார். నాకు ఒక రాజా వచ్చిండాడు. அதனால் இனி நான் கைவிடப்பட்டவன் அல்ல. దాని నుంచి నేను ఇంక ఎవరు లేని లేపు చెప్పలేదు. அதனால் இனி நான் கைவிடப்பட்டவள் அல்ல. ఇంక నేను సేయి విడిచినోడు కాదు. அதனால் தான் தேவதூதன் சொன்னான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். దానికి దేవదూతలు చెప్పారు అతనికి ఇమ్మానువేల్ అని పేరు పెట్టారు. காரணம் அவர் என்றென்றும் உங்களோடு இருப்பார். ఏలంటే అతను ఎప్పుడు మనతో ఉంటాడు. 33.5 வருடங்கள் கடந்தது. 33.5 ఏడాది పోయి இயேசு பூமியிலிருந்து மாற்றப்பட்டார். యేసు భూమిలోంచి ఎత్తుకోబడాడు. பிதாவினிடத்தில் சென்றார். అతను తండ్రి దగ్గర పోయాడు. ஆனால் மீண்டும் இயேசு சொன்னார், ఆవుతే యేసు మళ్ళా நான் చెప్పాడు, போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். నే పోయేది మీకు మంచిదిగా ఉంది. ஏனென்றால் ఎలంటే நான் போனால் నే పోతే உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் என்றென்றும் உங்களோடு இருக்க ஒருவர் அனுப்பப்படுவார். మీకు ఆరుదల మీకు చెప్పేవాడు ఎప్పుడు మీతోనే ఒకడు ఉంటాడు. அப்படி என்றால் అట్లంటే இயேசு இந்த பூமியை விட்டு பரலோகம் சென்றாலும் యేసు ఈ భూమి నుంచి పరలోకానికి పోతే இம்மானுவேல் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ఇమ్మానువేల్ అనేవాడు ఇంకా మనతో இன்று ఉన్నాడు. ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். ఇప్పుడు ఆత్మయినోడు మనతో ఉన్నాడు. அதுதான் இம்மானுவேல். అదేనే அவர் ఇమ్మానువేల్. என்றென்றும் நம்மோடு தான் இருப்பார். అతను ఎప్పుడు మనతోనే ఉంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஏனென்றால் ఎలంటే இந்த ராஜா நம்மை மீட்டெடுக்க பிறந்தவர். ఈ రాజ్యం మనల్ని రక్షించి நம்முடைய அடிமைத்தனத்தை நொறுக்க பிறந்தவர். మన గులాంతనాన్ని సత్యపడి நம்மை இதுவரைக்கும் கீழ்ப்படுத்தி வைத்திருந்த சாத்தானை அவனுடைய ஆளுகையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காய் பிறந்தவர். ఇదివరకు గులాం మనల్ని కట్టిపెట్టినోని తలకాయ కొట్టి దాని எனவே தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு. దానికి దర్శనాలు చెప్తాంది, సియోన్ కుమార్తెలలో సంతోషపడండి. எருசலேம் குமாரத்தியே கம்பீரமாய் பாடு. యెరూషలేం కుమార్తెలలో గంభీరంగా మీరు పాడండి. ஹalleluya. హల్లెలూయా. ஏனென்றால் உங்களுக்கு உனக்காய் ஒரு ராஜா வருகிறார். యాలంటే నీకు ఒక రాజా రాపోతాడు. உரைக்கப்பட்ட ராஜா நமக்காய் வந்திருக்கிறார். చెప్పిన ప్రకారమే రాజా రాపోతాడు. அவர் எப்படிப்பட்டவர்? అతను ఎట్లా ఓడు? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 కార్యాలు చెప్పిండాయి. ஒன்று, ఒకటి அவர் நீதி உள்ளவர். అతను నీతివంతుడు. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ராஜா நீதி உள்ளவர். ఈ రాజా అనేవాడు నీతివంతుడు. రెండోది, அவர் நம்மை ரட்சிப்பவர். అతను మనల్ని రక్షించేదానికి இந்த వచ్చాడు. ராஜா நம்மை ரட்சிப்பவர். మనల్ని కాసేవాడుగా వస్తాడు. మూడోది, அவர் தாழ்மை உள்ளவர். అతను తగ్గి ఉండేవాడు. ஹalleluya. హల్లెలూయా. அந்த ராஜாவுடைய குணாதிசயங்களாய் இல்லாவிட்டால் அவருடைய பிறப்பின் நோக்கம் என்னவென்று இங்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. అతన గుణాలు అతను పిలిచి పుట్టిన దాని నుంచి பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சீயோன் குமாரத்தியே, సియోన్ కుమార్తెలలా గంభీరంగా సంతోషపడండి. கொட்டாய் விட்டு சீயோன் குமாரத்தியே, సియోన్ కుమార్తెలలా மகிழ்ந்து களிகூரு. సంతోషంగా గంభీరించండి. எருசலேம் குமாரத்தியே, యెరూషలేం కుమార్తెలలా கம்பீரி. గంభీరించండి. காரணம், ఎలంటే உன் ராஜா ఈ பிறந்திருக்கிறார். రాజా పుట్టిండాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மாட்டுக்குடிலில் பிறந்தாலும் அவர் ராஜா. ఆవుల దొడ్డిలో పుట్టితేనే అతను మనకు రాజా. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. யூதர்கள் ஒரு போர்டை வைக்க சொன்னார்கள். యూదర్లు ఒక బోర్డర్ పెట్టమని చెప్పారు. அவர்கள் சொன்னது வேறு, అది చెప్పేది పారా, சிலுவையில் ஏற்றப்பட்டது வேறு. సిలువలో ఏర్చింది వేరు. அவர்கள் சொன்னது, వాళ్ళు చెప్పింది இவன் யூதனுடைய ராஜா என்று சொல்லிக் கொண்டு நடந்தவன் என்று எழுதி வையுங்கள். వీడు యూద రాజా అని చెప్పుకొని ఉండేవాడు అనేసి రాసి పెట్టండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹல்லேலூயா. அதனுடைய பொருள் அவரை அவமானப்படுத்துவதற்காய். பெருசா ராஜான்னு சொல்லிட்டு நடந்தா అతని అవమానం పడిచేదానికి இப்ப பாரு சிலுவையில தொங்குறான். ఇప్పుడు చూడండి సిలువలో இப்படி அவமானப்படுத்துவதற்காய் அவர்கள் எழுத சொன்னார்கள். ఇతను అవమానపడేదానికనే రాసి పెట్టిండేది. ஆனால் అవుతే பிலாத்து எழுதினான், పిలాతు రాశాడు, இவர் யூதருடைய ராஜா. ఈతన యూదానికి రాజాగా పుట్టినాడు. ஆமென். ఆమేన్.
ஆமென். ஆமென். இவர்கள் சென்று முறையிட்டார்கள், நீ எப்படி எழுதலாம், వీళ్ళు చెప్పి అడిగారు నువ్వు ఎట్లా అట్లా రాయొచ్చును நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, మేము அதனால தானே ஏற்றுக்கொள்ளలేదు. சிலுவையில அறைய దాని சொன்னோம், నుంచి దాన్ని సిలువలో కొట్టాము நீ ஆயா இப்படி எழுதின. నువ్వు ఏంటి ఇట్లా రాస్తువి ஆமென். అవును பிலாத்து சொன்னா, நான் எழுதினதுதான், పిలాతు చెప్పినోడు నేను రాసింది மாற்ற முடியாது. మార్చేదని కావదు ஆமென். ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా நீ என்ன சொன்னாலும் నువ్వు ఏం చెప్తేను அவர் யூதருடைய ராஜாதான். ఆతన యూద రాజానే ஆமென். అవును எங்களுக்கு அவர் ராஜாதான். మాకును వాడు రాజానే ஹல்லேலூயா. హల్లెలూయా அந்த குடிலில் பிறந்தார், వాడు ఆ దాంట్లో పుట్టాడు அந்த சாதாரண கொட்டகையில் பிறந்தார். సాధారణ ఆవుల దొడ్డిలో పుట్టాడు இனி ஒருவரை வருவார், ఇంకా బాగు భారీ వస్తుడు அப்பொழுது ராஜாவாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வருவார். అప్పుడు ఆతన రాజాదిగా రాజాగా వస్తుడు ஆமென். ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా எக்கால தொனி முழங்க పెద్ద సమాధానంగా தன்னுடைய சர்வ சேனையோடு తన సేనలతో மேகமீதில் இறங்கி வருவார். ఆ మేకములంచి దిగి వస్తుడు ஆமென். ఆమేన్ அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்ததான் இந்த ராஜாவுடைய வரவு. దీని ఆయత్తపడేదానికి ఈ రాజా వస్తాడు. ராஜாதி ராஜாவுடைய வரவேற்பில், அவருடைய வருகையில் நாம் எதிர்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்ததான் இந்த ராஜாவுடைய வரவு. రాజాది రాజా వచ్చేదానికిదా మనం ఆయత్తంగా ఉండేదానికిదా ఈ కార్యాలు. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நீதி உள்ளவர். ఆతన వేదం చెప్తాయి அவருடைய பிறப்பின் நோக்கம் இதுதான். ఆతన పుట్టిది గురి அவர் நீதி உள்ளவர். ఆతన నీతివంతుడు. రెండోది அவர் நம்மை ரட்சிப்பவர். ఆతన మని కాసేవాడు. அவர் தாழ்மையுள்ளவர். మూడోది ఆతన తగ్గి ఉండేవాడు. ஆமென். ఆమేన్. நமக்காய் பிறந்த ராஜாவுடைய குணாதிசயம், మన కోసరం పుట్టిన రాజావుగా ఆతన మనస్సు. ఒకటి, அவர் நீதி உள்ளவர். ఆతన నీతివంతుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், మనకు ఒక రాజా ఉండాడు, நமக்காய் பிறந்தவர், మన కోసరం పుట్టినోడు. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ఆతన నీతివంతుడుగా ఉండాడు. இந்த உலகத்தில் மனிதன் நம்மை சில காரியங்களில் நியாயம் தீர்க்கலாம். కొందరు ఈ భూమిలో మనుషులు మనకు కావాల్సిన న్యాయాలు చెప్పొచ్చును. மனிதனுடைய நீதியின்படி அவர்கள் நம்மை நடத்தலாம். వాళ్ళ న్యాయాల ప్రకారంగా వాళ్ళు మనం నడిపించొచ్చును. ஆனால் అవుతే இயேசு தன்னுடைய நீதியின்படி உன்னையும் என்னையும் பார்ப்பார். అవుతే యేసు తన నీతి ప్రకారంగా ఆతన నిన్ని నన్ని నడిపిస్తుడు. புரிஞ்சா? புரியல. ஆமென். ఆమేన్. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், యోవాన్ రాసిన సువిశేషము 8వ అధికారం 1-11 வரை வாசித்தோம் என்றால், 1-11 దాకా చదువుతుంటే, போதும், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பகுதியை சொல்லி போறேன் முன்னால். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். విభచారం చేసిన ఒక స్త్రీని పట్టుకొని వచ్చారు. ஆமென். అవును. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? న్యాయ ప్రమాణం ప్రకారంగా ఏం చేయాలా? கல்லறிந்து கொல்லணும். రాళ్ళేసి సంపల్లా. இதற்காகத்தான் கொண்டு வருகிறார்கள். దీనికోసం పట్టుకొని వస్తారు. ఇప్పుడు கூடி இருக்கிற ஜனத்தினுடைய நீதி என்ன? ఆ చుట్టూ ఉన్న జనాల నీతి ఏమి? இவள் பாவி, ఈ అమ్మ పాపి. ஆமென். అవును. அவன் எல்லாம் யோக்கியன். వాళ్ళందరూ యోగ్యుడు. ஆமென். అవును. கூட்டி வந்தவனுடைய பார்வையில், ఆ పిలుచుకొని వచ్చిన సూపులో, அந்த கூட்டிக் கொண்டு வந்த ஜனத்தினுடைய பார்வையில், ఆ అమ్మను తరుముకొని వచ్చిన జనాల దృష్టిలో, அவர்களுடைய நீதியில், వాళ్ళ నీతిలో, ஆமா, அவர்கள் யோக்கியர்கள், వాళ్ళు యోగ్యంగా బతికేవాళ్ళు. எனவேதான் இந்த பாவத்தில் பிடிபட்ட இந்த ஸ்திரியை கொல்லுவதற்காய் அவர்கள் அவ்வளவு கூட்டமாய் வருகிறார்கள். ఈ పాపిలో సిక్కిన స్త్రీని వాళ్ళని తీసుకొని వస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவர்களுடைய பார்வையில், వాళ్ళ దృష్టిలో, சாதாரண மனிதனுடைய பார்வையில், సాధారణమైన మనిషి ఒక அவனுடைய நீதியில், వాళ్ళ నీతిలో அவர்கள் யோக்கியர்கள், వాళ్ళంతా మంచి వాళ్ళు. ஆமென். అవును. இயேசுவிடம் வந்தார்கள். యేసు దగ్గర వచ్చారు. இயேசு பொறுமையாய் நின்று கொண்டு சொன்னார், యేసు శాంతంగా నిలుచుకొని చెప్పాడు, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவளில் கல்லெறியுங்கள். మీలో పాపం లేనోడు ఫస్ట్ ఆ అమ్మ మీద రాయేయండి. ஆமென். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன நடந்தது? ఏం జరిగింది?
பைபிள்ல ஒருத்தனையும் காணும். అక్కడ నిలిచినోడు ఎవడు లేదు. ஆமே. అవును. என்ன பண்ணிட்டான்? ఏం చేసేశారు? ஒவ்வொருத்தனா நைஸா கலந்துட்டான். ఒక్కడొక్కడుగా సన్నగా పోయాడు. நமக்கு எதுக்கு வம்பு? ఈ మాట మనకి நல்ல கவனிங்க. గమనించండి. ரெண்டு பார்வை. రెండు దృష్టిలో மனிதனுடைய பார்வையில் మనిషి దృష్టిలో அவர்கள் தங்களை யோக்கியர்களாய் நினைத்து கொண்டு వాళ్ళు తనని మంచి వాళ్ళుగా తెలుసుకొని மற்றவர்களை பாவி என்று நியாயம் தீர்க்கிறார்கள். ఇంకొకరిని పాపి అని చెప్పుకొని తిరుగుతారు. ஆனால் అవుతే ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே అవునే దేవుడు యేసుక్రీస్తు தன்னுடைய நீதியிலிருந்து நமக்கு நியாயம் வழங்குவார். తన నీతిలోంచి ఆతన న్యాయంగా మనకి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. இப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. చూడండి. இவளை கல்லறிய இவர்களுக்கு யோக்கியதை உண்டா? ఈ దీని అమ్మని రాయేసేదానికి వీళ్ళకి ఇది ఉండే అధికారం. மோசே சொன்னார், మోసే చెప్పాడు நியாயப்பிரமாணம் உண்டு. న్యాయప్రమాణం ஆனால் అవుతే யார் எறிவது? ఎవరు వేసేది? அதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். దానికి తగినోళ్ళు ఆడు ఉండారా? இல்லையா? అవును. ఉండారా? இல்லையா? புரிஞ்சா? ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். దానికి ఒక యోగ్యత ఉండాలా మీకు? அதற்கு ஒரு தகுதி வேண்டும். దాని వేసేదానికి మీకు ఉండాయా? அவர்களுடைய பார்வையில் அவர்கள் தகுதி உள்ளவர்கள். వాళ్ళ இவள் தான் பாவி. వాళ్ళ దృష్టిలో వాళ్ళు మంచి ஆமா, ஊர்ல இருக்கிறதுல இவள் தான் பாவி. ఆ ఊర్లో ఉండేదంతా இவள் தான் எறியப்பட வேண்டும். ఈ అమ్మంద రాయిలేయల్ల. இவள் தான் கொல்லப்பட வேண்டும். దీనిద సంపల్ల. ஆமா, நாங்கெல்லாம் யோக்கியர்கள். మేమందరూ మంచి వాళ్ళు. ஆமா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடுவோம். తెల్ల సొగై తెల్ల వల్లదా కడుతాం. ஆமா, எங்க வெள்ளை வஸ்திரத்துல ஒரு டிராப் அழுக்கு இருக்காது. మా బట్టల్లో ఒక డ్రాప్ కూడా మురికి ఉండదు. ஆமா, அவ்வளவு பரிசுத்தவான். అంత పరిశుద్ధంగా ఉండేవాళ్ళు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. அவனை தான் நம்ப கூடாது. వాళ్ళని ఎంత నమ్మకూడదు, విశ్వాసం పెట్టకూడదు. ஆமென். అవును. ஆளு மகா கேடியா இருப்பான். వాడు పెద్ద కేడిగా ఉంటాడు. ஆமென். అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இங்க நல்ல கவனிங்க. இந்த மனிதன், ఈ మనిషి, இந்த மானிடம் ఈ మనుషులు தங்களுக்கான நீதியை வெளிப்படுத்தும் போது, తన కోసం నీతి బయటపడినప్పుడు, தங்களிடமிருந்து தங்களுடைய நீதியை வெளிப்படுத்தும் போது, తన ధరించి తన మంచిది బయటపడినప్పుడు, நம்மை ரட்சிப்பதற்காகவே ஒரு ராஜா வந்தார். அவர் தன்னுடைய நீதியின்படி நம்மை மன்னிக்கிறவர். మనల్ని రక్షించేదానికి ఆ రాజా వచ్చాడు. మంచి దారిలో మనల్ని నడిపించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சரியான இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டாள் அவள். సరియాన జాగాలో వచ్చి ఆయమ్మ సిక్కుకొనా. ஆமென். అవును. இல்லாவிட்டால் மரித்திருப்பாள். లేదంటే సచ్చిన్ను. ஆமென். ఆమేన్. இந்த யோக்கியர்கள் என்ன செய்திருப்பாங்க? ఈ మంచి వాళ్ళు ఏం చేసేసిండ్రు? ஆமா, கல்லறிஞ்சு கொன்னுட்டு சாதிச்சிட்டா రాళ్ళేసి காலரை தூக்கி போட்டுட்டு நடந்திருப்பான். మేము చేసేస్తామని చెప్పేసి పోయింట్రు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னமோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டது போல. ఏమో పెద్ద పని చేసేసారు. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டோம். న్యాయ ప్రమాణం మేము చేసేసామని. ஆமென். అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணம் நல்லது. న్యాయ ప్రమాణం మంచిది. ஆமென். ఆమేన్. பவுல் சொன்னார், நியாயப்பிரமாணம் நல்லது. పౌలు చెప్పాడు అది మంచిదే. அதில் உள்ள ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. దాంట్లో ఉండే ఒక్కొక్క కార్యాన్ని చేయవలసింది పని. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, అయితే యేసుని ఏర్చుకునే బిడ్డలకు அந்த விசுவாசத்தின் மூலமே இது நிறைவேறிவிடும். ఆ విశ్వాసం ప్రకారంగానే అది అయ్యింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் இயேசு சொன்னார். దాని నుంచి நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மறுதலிக்கவில்லை. దేవుడు దాన్ని లేదని చెప్పలేదు. கடைபிடிக்க கூடாது என்றும் சொல்லவில்லை. దాన్ని చెప్పుకొని తిరగద్దని చెప్పలేదు. நியாயப்பிரமாணம் நல்லது. అది న్యాయ ప్రమాణం మంచిది. ஆனால் అవుతే அதை நிறைவேற்ற நமக்கு ஒரு தகுதி வேண்டும். దాన్ని చేసేదానికి మనకు ఉండాయా మంచిది. நீங்கள் கல்லறியலாம். கல்லறிய கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. వీళ్ళు రాయిలు వేయచ్చును, వేయకూడదని చెప్పలేదు. அவள் பாவத்தில் பிடிபட்டிருக்கிறாள். ఆ అమ్మ పాపంలో సిక్కింది. கல்லறியலாம். రాయిలు వేయచ్చు. ஆனால் అవుతే உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். నువ్వు దానికి మంచోడు. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற தேவ பிள்ளையே, ఇంకొకరిని తప్పు చెప్పే దేవుని బిడ్డలారా, மற்றவர்களை நம்முடைய நீதியின்படி நியாயம் தீர்க்காதே. ఇంకొకరిని మన ప్రకారంగా చెప్పొద్దు నువ్వు. ஏன்னா அவனுக்கும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். అంటే పాపికి ఒక రాజా వాడు పుట్టిండు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவனுக்கும் அவனை மீட்கவும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். వానిని రక్షించేదానికి ఒక రాజా పుట్టిండాడు. உன் சகோதரன் குடிகாரனாய் இருக்கலாம். నీ
తమ్ముడు உன் తాగేవాడుగా ఉండొచ్చు. கணவன் குடிகாரனாய் இருக்கலாம், నీ భర్త తాగేవాడుగా உன் ఉండొచ్చు. மனைவி பாவத்தில் உள்ளவளாய் இருக்கலாம். భార్య పాపంలో ఉండేదిగా ఉండొచ్చు. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரங்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் మన అన్నదమ్ముళ్ళు యాతర ఉంటేను சக மனிதனை சக சகோதரனை நீ நியாயம் தீர்க்காதே. ఈ భూమిలో ఉండే మనుషుల్ని సహోదరుల్ని న్యాయం చెప్పొద్దు. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் அவர்களுக்காகவும் இந்த ராஜா பிறந்திருக்கிறார். అంటే వాళ్ళందరికీ రాజావుడు పుట్టిండాడు. இன்னைக்கு விசுவாசிக்காய் சொல்றேன், ఈ పొద్దు విశ్వాసములో அடுத்த చెప్తాము. சக சகோதரனை நீ நியாயம் தீர்க்காதே. ఇంకొక సహోదరుని వాడు తప్పాడు అని நமக்கு చెప్పొద్దు. அதற்குரிய அதிகாரம் இல்லை, మనకు దానికి అధికారం நமக்கு లేదు. அதற்குரிய தகுதி இல்லை. దానికోసం మనం కాదు. காரணம் அவர்களுக்காய் ஒரு ராஜா இருக்கிறார், యాలంటే వాళ్ళకైనా ఒక రాజా పుట్టిండాడు. அவர்களுக்காகவும் அந்த ராஜா இருக்கிறார். వాళ్ళ కోసమును ఆ రాజా ఉన్నాడు. அவருடைய நீதியின்படி பார்க்கும்போது நாம் குற்றமுள்ளவர்கள். అతని నీతి ప్రకారంగా మనం చూసినప్పుడు మనము పాపిలే. எனவே மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள். దాని నుంచి ఇంకొకరిని పాపి అని చెప్పదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி, நீதி உள்ள ராஜா நமக்காய் பிறந்திருக்கிறார். అంటే నీతివంతుడు మహారాజా అనేవాడు మనకు కోసం పుట్టిండాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். లూకా రాసిన సువిశేషము 7వ அதுக்கு అధ్యాయము. முன்ன அந்த காரியத்தை முடிச்சிருவோம். யோவான் 8 9 10 மட்டும் வாசிங்க. யோவான் 8ல యోవాను 8లో 9 10 మాత్రం చదువుతాం. நல்ல கவனிங்க. அவர்கள் இயேசு சொன்னதை கேட்டவுடன் தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். ஆமென், ఆమేన్. போதும். அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు மனிதன் நியாயம் தீர்க்கும் போது మనిషి ఇంకొకరిని తప్పని చెప్పేది. இயேசு நீதி உள்ளவராய் தன்னுடைய நீதியில் அவர்களை மன்னிக்கிறவர். యేసు నీతివంతుడుగా తన నీతిలో వాళ్ళకు శిక్ష ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய ராஜா நம்மை மன்னிக்கிறவர். మన రాజా మనల్ని క్షమించేవాడు. நம்முடைய ராஜா நம்மை மன்னிக்கிறவர். మన రాజా మనల్ని క్షమించేవాడు. மனிதர்கள் நம்மை குற்றப்படுத்தலாம், మనుషులు మనల్ని తప్పువాడని చెప్పచ్చు. மனிதர்கள் அவர்களுடைய நீதியில் நம்மை நியாயம் தீர்க்கலாம். మనుషులు వాళ్ళ నీతిలో మనకు తప్పని చెప్పచ్చు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். చింతపడదండి, మనకు ఒక రాజా పుట్టిండాడు. அவர் நீதி உள்ளவர், అతను నీతివంతుడు. அவருடைய நீதியின்படி நம்மை நடத்துவார். నీతి ప్రకారంగా మనల్ని జరిపిస్తాడు. ஆமென். ఆమేన్. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் లూకా రాసింది 7వ అధికారము 36 இருந்து 48 வரை வாசித்தோம் என்றால் பரிசேயரில் ஒருவன் சிமியோன் தன்னோடு சாப்பிடணும்னு ஏசப்பாவை கூப்பிடுறார். పరిసేయుడు ఒకడు తనతో భోజనం తినాలని వాడిని పిలుస్తాడు యేసుని. இயேசுவும் அவனோடு செல்கிறார். యేసు స్వామి వాతో పోతాడు. இப்போ இயேசு அவனுடைய வீட்டில் போய் இருக்கும்போது ఇప్పుడు యేసు వాళ్ళ ఇంట్లో పోయి ఉండినప్పుడు ஒரு ஸ்திரீ அங்கு வருகிறாள். అక్కడ ఒక స్త్రీ అనే అమ్మ వస్తాయి. அவள் வந்தவுடன் என்ன செய்கிறாள்? ఆ అమ్మ వచ్చింది ఏం చేస్తాయి? இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். అతని పాదములో పడతాయి. பரிமள தைலத்தை ஊற்றி వాసనమైన அவருடைய காலை கழுவுகிறாள். ఆయా యేసు స్వామి పాదాల్ని కడుగుతాయి. காலை கழுவி இயேசுவின் பாதத்தில் முத்தமிடுகிறாள். ఆ కాళ్ళని కడిగి యేసు పాదాలకు ముద్దు இதை ఇస్తాయి. பார்த்தவுடன் அழைத்து கொண்டு வந்த சிமியோனுக்கு பயங்கர ஷாக். దీన్ని చూసిందనే సిమియోనికి షాక్ అయింది. ஐயோ, అయ్యో இவளா? ఈ పాపియా? ஆமென், ఆమేన్. ஐயோ இவளா? అయ్యో ఈతన அவனே நினைக்கிறான், వాడే తలుస్తాడు. இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் ఈతన ఒక తీర్క దర్శనం చెప్పాడు. தன்னை தொடுகிறது யார் என்று இவருக்கு தெரியாதா? తనని ముట్టేది ఎవరని ఇతనికి తెలీదా? அவ்வளவு ஊருக்கு தெரிந்த ஒரு பாவி அந்த ஸ்திரீ. ఈ ఊరికంతా తెలిసిన ఒక స్త్రీ అయింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அங்கு நடக்கிற சம்பவம் இதுதான். అక్కడ జరిగే కార్యం ఇదే. இயேசு அதை அறிந்து விடுகிறார். యేసు దాన్ని తెలుసుకొనేస్తాడు. சிமியோனை பார்த்து சொல்லுகிறார், సిమియోన్ని చూసి చెప్తాడు, சிமியோனே, సిమియోనే உன் கேள்வி நல்லதுதான். నీ క్వశ్చన్ కరెక్టే. ஆமென். అవును. ஆமா, நம்ம பார்வையில நம்ம கேள்வி பயங்கரமா இருக்கும். మన దృష్టిలో మన క్వశ్చన్లు భయంకరంగా ఉంటాయి. இல்லையா? అమ్మవా இல்லையா? நம்ம நினைப்ப நல்ல புத்தியோட கேக்குறோம். మనము మంచి చింత దీంట్లో తెలుస్తాము. ஆமென். அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
சில பேருக்கு சில சந்தோஷம் இருக்கும். பாஸ்டர் கிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்டா కొందరికి కొన్ని సంతోషాలు ఉంటాయి. క్వశ్చన్లు పాస్టర్ దగ్గర 2 అడిగేస్తే ஒரு சந்தோஷம். ఎలాంటే వాళ్ళకి మంచి సంతోషము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கேட்டுட்டார். அப்போ అప్పుడు கேட்கும்போது நம்ம நினைப்போம், ஓ பயங்கர புத்தியா கேட்டுட்டோம், మంచి బుద్ధిగా అడిగేశాము బాగా. நம்ம திணறடிச்சிட்டோம். మనం ఎట్లా చేసేసాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்க இவனு கேக்குறான், ஓ இவர் தீர்க்கதரிசினா இவருக்கு தெரியாதா கால்ல தொடறது யாருன்னு? ఈ దేవుడు తీర్కదర్శనం అంటే అమ్మని ముట్టేది ఈ ఓరని తెలీదా? இயேசு அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். యేసు అతనికి ఒక మంచి చెప్తాడు మాట. அதாவது அதிக பாவி, పెద్ద పాపి అయినోడు, அதாவது ஒரு மனிதனுடைய பாவம் எவ்வளவு இருக்கிறதோ, ఒక మనిషి దగ్గర పాపం ఎంత ఉందో, இப்ப கொஞ்சம் பாவம் செய்தவனை மன்னித்தால் அவன் கொஞ்சம் நேசிப்பான். కొంచెంగా పాపం చేసేవాడిని క్షమిస్తే వాడు కొంచెంగా, அதிக பாவம் உள்ளவனை நேசித்தால் அவன் அதிகமாய் நேசிப்பான். వాడు జాస్తి పాపం చేసేవాడిని క్షమిస్తే వాడు జాస్తిగా విశ్వాసిస్తుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது அழகா அங்க அழகா விளக்குகிறார். దేవుడు సుందరంగా చెప్తాడు, விளக்கிக்கிட்டு சொல்லுகிறார், దాన్ని చెప్తాడు, இவள் மன்னிக்கப்பட்டவளாய் போகிறாள். ఈ అమ్మ క్షమించిన దానిగా పోతాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதி தான். మనకు అన్ని తెలిసిందా? அப்போ மனிதனுடைய பார்வையில், சிமியோனுடைய பார்வையில், సిమియోను ఒక దృష్టిలో அவள் ஒரு ఆ అమ్మ ఒక பாவி. పాపి. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే இயேசுவுடைய நீதி அங்கு வெளிப்படும் போது, యేసు ఒక నీతి అనేది ఆడ బయటపడినప్పుడు, அவர் பார்ப்பது அவளுடைய பாவத்தை அல்ல, அவளுடைய அன்பை. ఆ అమ్మ దాన్ని చూసేది యేసు ఆ పాపిని కాదు. இயேசு அதை தான் சொல்றார், சிமியோனே நீ வந்ததுல இருந்து எனக்கு கால் கழுவுறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல. సిమియోను అడుగుతాడు, నేను వచ్చినాక నువ్వు కాళ్ళని కడిగేది నీళ్లు కడిగలేదా కదా? ஆமென். అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இவளோ ఈ అమ్మను வந்ததிலிருந்து వచ్చిన దాని నుంచి என் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றினாள், నా పాదములో మంచి తైలాలు పోసింది, ஓயாமல் முத்தமிடுகிறாள். కుడికుండా ముద్దులు పెడతా ఉంది. ஆமென். అవును. அப்போ மனிதனுடைய நீதி మనిషి ఒక నీతి நம்மை குற்றப்படுத்தும் போது, మనల్ని పాపం చెప్పినప్పుడు, நம்மை ரட்சிக்கும்படியாய், మనల్ని రక్షించేదానికి, நம்மை మన్నిக்கும்படியாய் మనల్ని இந்த క్షమించేదానికి ராஜாவுடைய நீதி வெளிப்படும். ఈ రాజా అనే నీతి మనములో పడింది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனிதனுடைய நீதி நம்மை குற்றப்படுத்தும் போது, మనిషి సూపులో మనకు తప్పు చెప్పినప్పుడు, மனிதனுடைய நீதி நம்மை வேதனைப்படுத்தும் போது, మనిషి ఒక నీతి మనల్ని దుఃఖాలు ఇచ్చినప్పుడు, இப்ப சிமியோனும் ஏசப்பாவும் பேசுறத సిమియోను யாரு கேட்டுட்டு இருக்கிறா? యేసప్ప మాట్లాడుతూ ఉండేది ఎవరు వింటారు? ఆ అమ్మ వింటా ఉంటుంది. ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? யார் கேட்டுட்டு இருக்கிறா? ఎవరు వింటా ఉండారు ఆ మాటలు? அந்த ஸ்திரீ எப்படி இருக்கும்? ఆ స్త్రీ ఎట్లున్నా ఆ అమ్మకు అప్పుడు ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? நம்ம பற்றி புகழ்ந்து பேசுறாங்கப்பா. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனிதனுடைய நீதி உன்னை காயப்படுத்தலாம், உன் இருதயத்தை உடைக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய ராஜாவுடைய நீதி நம்மை மீட்டெடுக்கும். మనిషి ఒక నీతి అనేది మనల్ని తప్పు చెప్పాల్సిన, హృదయాన్ని పగలించడం, ఏమన్నా చెప్పాల్సిన అవుతే நம்முடைய ராஜா நீதி உள்ள ராஜா. నీతివంతుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. 39வது வாக்கியம் மட்டும் வாசிக்கலாம். లూక్ 39. ஆமென். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அதையும் ஆண்டவர் கேட்டுட்டார். ஆமென். వాడి మనసులోనే చెప్పుకోండేది నేను దేవుడు వినేశాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, மனிதனுடைய நீதி நம்மை குற்றப்படுத்தி காயப்படுத்தினாலும் கவலைப்படாதிருங்க. మనిషిని ఒక నీతి అనేది మన మనసుని చెడుపుతేనో మనకు తప్పు చెప్తేనో చింతపడదండి. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். మనకు ఒక రాజా ఉన్నాడు. நமக்காய் பிறந்த ராஜா. మన కోసం పుట్టిన రాజా. அவர் நீதி உள்ளவர். అతని నీతి, அவருடைய நீதியின்படி நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர். అతని నీతి ప్రకారంగా మనల్ని ఏర్చుకునేవాడు. முதலில் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த ஸ்திரியையும் இயேசு மன்னித்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ఆజ్ఞకి తీర్క వరవిల్లై. விபச்சாரம்ல பட்டின ஸ்திரிக்கு இயேசு చెప్తాడు, నేను నీకు తప్పు చెప్పను. அப்போ இந்த ராஜாவுடைய நீதியே ఈ రాజా నీతి అనేది தண்டிப்பது அல்ல,
శిక్ష ఇచ్చేది కాదు, மன்னிப்பது. క్షమించేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். మనకు ఒక రాజా ఉన్నాడు. அவருடைய நீதியின்படி ఆతన నీతి ప్రకారం நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். మనల్ని క్షమించి ఆతన ఏర్చుకుంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது రెండవది இந்த ராஜா ఈ రాజా சகரியா 9:9க்கு போகலாம். సగరియా 9:9కి పోతాం. మళ్ళా ఫస్ట్ లో సగరియా పుస్తకము 9:9కి. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும். இரண்டாவது என்னங்க? ரட்சிக்கிறவர், ரட்சிంచేవాడు. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த மனித குலத்தை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த ராஜா இந்த மானிடனாய் ஒரு சாதாரண ஒரு குடிலில் பிறக்கிறார். ఈ రక్షకుడు మనల్ని రక్షించేదానికే సాధారణమైన ఆవు దొడ్డిలో పుట్టింటాడు. யோவான் 8:11 வாசிங்க. యోవాను 8:11 చదువుతాము. ஆண்டவரே ஒருத்தனையும் காணோம். దేవుడా ఎవడు కాణం లేదుడా. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు மன்னிக்கிறது மட்டுமல்ல, క్షమించేది మాత్రం కాదు. இப்போ அந்த இடத்துல அந்த ஸ்திரியை அவர் காப்பாற்றியது மட்டுமல்ல, అక్కడ స్త్రీని కాపాడింది మాత్రం அவள் కాదు. இனி பெறப்போகிற தண்டனைக்கும் அவளை ரட்சிக்கிறார். ఇంకా వచ్చే దీనికిను అతనిని రక్షిస్తాడు. நான் உன்னை ஆக்கனைக்கு தீர்க்க வரவில்லை, இனி பாவம் செய்யாதே. నేను నిన్ను అగ్గిలేసేదానికి அதனுடைய రాలే. பொருள், இன்று வரை நீ செய்த பாவம் ఇంకా పాపం చేయొద్దు. மன்னிக்கப்பட்டது, నీకు క్షమించి உனக்கு தண்டனை இல்லை. నీకు శిక్ష లేదు. அப்போ அவள் தண்டனைக்கு பாத்திரவான், ఆ శిక్షకు ఆ అమ్మ ஆனால் అవుతే அவளை ரட்சிக்கிறார் இயேசு கிறிஸ்து. అవుతేనో ఆ అమ్మని రక్షిస్తాడు యేసుక్రీస్తు. அதுதான் வேதம் சொல்லுகிறது. అదే దేవుని వాక్యం చెప్తాయి. ஆண்டவர் நம்முடைய ராஜா దేవుడు మన రాజా நம்முடைய பாவங்களுக்கு தண்டிப்பதற்காய் வரவில்லை, మన పాపాలని శిక్ష ఇచ్చేదానికి రాలేదు. நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கும்படியாய் இயேசு ராஜாவாய் இந்த பூமியில் பிறந்தார். మన పాపాలని రక్షించేదానికే యేసు ఈ భూమిలో మనిషిగా పుట్టాడు. வேகமா போகலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 కొరింథీయులు 15వ అధికారం 21, 22 வாசிக்கலாம். 15, 21, 22 చదువుతాము. ஆ ஆ ம் போதும் போதும் போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மனுஷனால் மரணம் உண்டானபடியால், మనిషి నుంచి మరణము ఉండిందా నుంచి மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. మనిషి నుంచే మనిషి ప్రాణంతో లేచిందా అయింది. ஆமென். ఆమేన్. முதல் ஆதாமால் மரணம் இந்த பூமியில் வந்தது. ఫస్ట్ ఆదాము నుంచి మరణం అనేది ఈ భూమిలో వచ్చింది. இரண்டாவது ஆதாம் அந்த மரணத்திலிருந்து மனிதனை రక్షిக்கிறார். రెండో ఆదాం అనేది మనిషిని మరణాల నుంచి రక్షించడానికి భూమిలో వచ్చాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. முதல் ஆதாம் ఫస్ట్ లో ఉండే இந்த ఆదాము பூமியை ఈ భూమిని மரணத்திற்கு உட்படுத்திய போது, మరణానికి ఇచ్చిన దాని నుంచి இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து రెండో ఆదాం అనే యేసుక్రీస్తు மனிதனாய் మనిషిగా இந்த மனித குலத்தை ఈ మనుష్య కులాన్ని அதே மரணத்திலிருந்து தன்னுடைய மரணத்தால் ரட்சிக்கும்படியாகவே ராஜா பிறந்தார். అదే మరణా నుంచి తన మరణం మూలంగా వాళ్ళు மீண்டும் பவுல் சொல்லுகிறார். 45க்கு போகலாம். 45ல இருந்து 47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆ ஆ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன்
வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 ஆதாமை இங்கு పౌలు சொல்லுகிறார். 2 ఆదాముల గురించి పౌలు ఇక్కడ చెప్తాడు. முதல் ஆதாம் ఫస్ట్ లో ఉన్న ఆదాము மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன். మన్నులోంచి ఎత్తిన మనిషి వాడు. இவன் பின்னால் வருகிற சகல மனிதனையும் மரணத்துக்கு உட்படுத்தினான். ఇతని వెనుక వచ్చే అన్ని మనుషులను మరణానికి చేపిస్తాడు. மரணத்துக்கு உட்பட்ட இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக మరణానికి లోపల ఉన్న మనుషుల్ని రక్షించడానికి விண்ணுலகிலிருந்து ஒரு மனிதனாய் ராஜா பிறக்கிறார். పరలోకాల నుంచి మనిషిగా ఒక రాజా మనకు పుట్టాడు. மனிதனாய் பிறக்கிறார். మనిషిగా పుట్టుతాడు. எதற்காக என்றால் ఏంటి కోసం అంటే இதே மனித குலத்தை தன்னுடைய மரணத்தால் இவர்களை ரட்சிக்கும்படியாய், ఇదే మనుషుల్ని తన మరణాన్ని ఇచ్చి మనుషుల్ని రక్షించేదానికి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இதை நிறைவேற்றும்படியாய் மரணப்படுவதற்காகவே இந்த குழந்தை பிறந்தது. దీన్ని చేసేదానికి మరణాని కోసమే ఈ బిడ్డ పుట్టింది. இந்த రాజా பிறந்தார். ఈ రాజా పుట్టాడు. காரணம் ఎలంటే நம்மை ரட்சிக்கணும். మనముల్ని రక్షించాలా. ஆமென். நம்மை ஆக்கணைக்கு தீர்க்க அல்ல. మనము అగ్నిలో దోసేదని కాదు. நாம இருந்தா என்ன செய்வோம்? ஒரு 10 வாட்டி சொல்லி பார்ப்போம். ఒక 10 కితాలు చెప్పి చూస్తూ మనము திருப்பியும் கேட்கலனாடா போ கழுத எக்கேடு கட்டு போ. తిరిగే పోయా అంటే ఎప్పుడైనా ఎట్లానా పోని ఉడిచేస్తాము. ஆமா தானே? தலையே ஆட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆமாவா இல்லையா? அட எக்கேடு கட்டு போ, எனக்கு என்ன, నువ్వు ఎట్లానా పో నాకేమి நம்ம చెప్పేసి திரும்பிடுவோம். తిరిగిపోతున్నా. అవుతే ஆண்டவருடைய அதுதான் ஆண்டவருடைய அன்பு. అదే దేవుని ప్రీతి అనేది. நம்ம பண்ற அநியாயத்துக்கெல்லாம் మనం చేసే పాపాలకంతా ஆமென். అవును பலியாட போல 100 பீஸ் ஆக்குனா கூட நம்ம பாவம் தீராது. అతను ఎన్ని పీసులు చేస్తేనే మనం పాపాలు దానికి సాల్దు. ஆமென். ఆమేను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే நாம எவ்வளவு தவறு செய்த போதும் ఎంత తప్పులు మనం చేస్తేనో நம்மை உதறி தள்ளாமல் మనల్ని తోసి లేకుండా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவதூதர்களை காட்டிலும் அவனை சற்றே சிறியவனாக்கினாலும் மகிமையில் அவனை முடிசூட்டினார். దాని సంగీతంలో చెప్తారు దేవదూతుల కన్నా మనుషుల్ని కొంచెం చిన్నవాడుగా పెడతాను. హల్లెలూయా. దేవదూతன் தவறிய போது அவனை லூசிஃபரை வெட்டி சாய்த்தார். దేవదూతలు తప్పిన దాని నుంచి వాడిని తొప్పి. ஆனால் அதே மனிதன் தவறிய போது வெட்டி சாய்க்கல. అవుతే అదే మనుషులు తప్పు చేస్తేనే అతని దొబ్బలేదు. ஜஸ்ட் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளினார். జస్ట్ ఏదైనా తోటం నుంచి బయట దొబ్బారు. ஆமென். అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. புரியுதா? அப்போ மனிதனை அவர் தள்ளிவிடவில்லை. దాని నుంచి మనిషిని వాడు తోసేలేదు. அவன் எவ்வளவு தவறு செய்தாலும். వాడు ఎంత తప్పు చేస్తానో. நம்ம வனாந்தர பயணத்தை பார்க்கிறோம். మనం అడవి ప్రయాణములు చూస్తాము. வாக்குத்தத்த பிரயாணம். వాగ్దాన ప్రయాణములు. எல்லா இடத்திலும் மனிதன் மீண்டும் 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 தவறு செய்து கொண்டே இருக்கிறான். అన్ని ప్రయాణముల వాడు మళ్ళా తప్పు చెప్తానే. ஆனால் ஆண்டவரும் விடுவதில்லை. அவர்களை காப்பாற்ற, அவர்களை ரட்சிக்க நியாயாதிபதிகளை அனுப்புகிறார், ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். వాళ్ళందరిని రక్షించడానికి ఎన్నో దర్శనాలను ఎన్నో రాజాల్ని పంపుతాడు. இதில் ஒன்றும் முடியாத போது தானே மனுஷகுமாரனாய் பூமியில் இறங்கினார். వీళ్ళందరి నుంచి ఏమి కాందా నుంచి ఆతన రాజాగా காரணம் ஒன்றுதான், மனிதகுலம் தள்ளப்பட்டு விடக் கூடாது. ఏలంటే మనిషి తప్పిపోయిడు కూడాదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே மீட்டெடுப்பதற்காகவே, ரட்சிப்பதற்காகவே இந்த ராஜா பிறந்தார். ఏలంటే తన జనాల్ని రక్షించేదానికే, తన జనాల్ని அவருடைய కాపాడడానికి பிறப்பின் நோக்கம் அது. ఆతన పుట్టింది గురి అది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை ఆక్కనిக்காய் தீர்க்க வரவில்லை. మనల్ని అగ్గిలో దొబ్బేదానికి அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர். ఆతన మనల్ని రక్షించేదానికి ஆமென். వచ్చాడు. అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 3 మూడోది அவர் ఆతన தாழ்மையுள்ளவர். నిండ శాంతం ఉండేవాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 to 9 வரை வாசித்தோம் என்றால் தெரியும். இயேசு ஒரு கழுதையின் மேல் ஒரு பயணம் செய்கிறார். యేసు గాడిద మీద ప్రయాణం చేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஒரு கழுதையின் மேல் பயணம் செய்கிறார். ఒక గాడిద మీద ప్రయాణం చేస్తాడు. எந்த ராஜாவும் கழுதையின் மேல் பயணம் செய்வதில்லை. యా రాజా గాడిద మీదను ప్రయాణం చేయడు. ஏன்னா கழுதையின் மேல் ஒரு ராஜா பயணம் செய்தான் என்றால் அவன் ஜனம் அவனை ராஜாவை அங்கீகரிக்காது. ఏలంటే రాజా గాడిద మీద పోతే వానికి రాజా అనే ఓడు మనుషులు చూడరు. ஆமென். అవును.
எவனும் மதிக்க மாட்டான். ఎవరు అతనికి మర్యాద ఇయ్యడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ராஜாவுக்கு கம்பீரமான குதிரை தான் வேணும். రాజా గంభీరంగా ఇదే కావాలి. ஆனால் అవుతే நம்முடைய ராஜா మన రాజా ஒருவரும் பயன்படுத்தாத கழுதையை பயன்படுத்தினார். ఎవరు యూస్ చేయన గాడిదని అతను యూస్ చేశాడు. ஆமென். ఆమేన్. இப்ப எருசலேமை நோக்கி அந்த பயணம். ఇప్పుడు యెరూషలేముని చూసి ప్రయాణం. ஜனங்கள் ரெண்டு பக்கமும் சுத்தி நின்னு ஆர்ப்பரிக்கிறார்கள். జనాలు రెండు పక్కలు నిలుచుకొని ఆర్భరిస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த தேவாலய பரிசேயர்கள் சத்தம் போட హల్లెలూయా. 28வது வாக்கியம் சொல்லுகிறது, 28వ వాక్యం చెప్తాయి, நீங்கள் புற ஜாதிகளைப் போல இருமாப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளாதிருங்கள். మీరు వేరే జాతులు ఎట్లా ఉంటారో ఆ తరగా మీరు నడియొద్దండి. ஒருவன் தலைவனாக விரும்பினால் அவன் அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருக்கட்டும். ఒకడు లీడర్ గా నేను తెలుసుకుంటే వాళ్ళు ఇంకొకరికి సేవ చేసేవాడుగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. மனுஷகுமாரனும் మనుషు కుమారుడును ராஜாவாய் வந்தாலும் రాజాగా వస్తేను ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்வதற்காய் வந்தார். వాళ్ళు చెడ్డది కాదు, అతను సేవ చేసేదానికి వచ్చాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை மீட்டெடுப்பதற்காக, మనల్ని రక్షించేదానికే, நம்மை மீட்டெடுப்பதற்காக, మనల్ని రక్షించేదానికే, நம்மை மீட்டெடுப்பதற்காகவே, మనల్ని రక్షింపు ఎత్తేదానికే, நம்மை ரட்சிப்பதற்காகவே మనల్ని రక్షించేదానికే அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக అతను మరణాన్ని రుచి చూసేదానికి பூமியில் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். ఈ భూమిలో మనిషి కుమారుడుగా ஆமென். బయలుదేరాడు. ఆమేన్. அநேகரை மீட்கும் பொருளாய் ఎందుర్నో రక్షించేదానిచ్చి தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் வெளிப்பட்டார். తన ప్రాణాన్ని ఇచ్చేదానికే అతను బయటాడు. அதனால்தான் எசேயா இப்படியாய் சொல்லுகிறார், దాని నుంచి యేసయ్య దర్శనం அந்த చెప్తాడు. சிலுவையின் பாடுகளின் போது ఆ సిలువలో ఉండే కష్టాలు చూసి அவரோ மயிர் கத்தரிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல வாய் திறக்காமல் தன்னை விட்டு கொடுத்தார். అతను ఎట్లగా ఉన్నాడు అంటే ఒక మేక ఎంటికలు కట్ చేయదని తీసుకొని పోతారు, ఎట్లా ఉన్నాడో అదే తర అతను ఉన్నాడు. காரணம் இயேசுவுக்கு தெரியும், தான் பிறப்பு தன்னுடைய மரணத்திற்காகவே. యేసుకు తెలుసును నా పుట్టిండేది అతను సచ్చేదానికి. தன்னுடைய இந்த மரணம் மூலம் தன்னுடைய ஜனத்தை, இந்த மனித குலத்தை, முதலாதாமால் வீழ்ந்து போன, முதலாதாமால் மரணத்துக்கு போன இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காகவே இரண்டாவது மனிதனாய், இரண்டாவது ஆதாமாய் இயேசு இந்த பூமியில் வந்தார். ఏలంటే తన జనాల్ని రక్షించేదానికే ఫస్ట్ లో ఉన్న ఆదాములో ప్రాణం పోయిందానిచ్చి రెండోది ఆదాము వచ్చి మనల్ని రక్షించే மரணத்தினால் தன்னை விட்டு கொடுத்து, మరణం నుంచి తను విడిచిపెట్టి, மரணத்தில் தன்னை தாழ்த்தி, మరణంలో తను తగ్గించి, அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மனித குலத்தை மீட்டெடுக்க తనములో పడిన ఈ జనాల్ని రక్షించే இயேசு தன்னையே தாழ்த்தினார். యేసు తననే తన ఒప్పించాడు. அன்பு சகோதர சகோதரி, దేవుని బిడ్డలారా, இயேசு இந்த பூமியில் பிறந்தது, యేసు ఈ భూమిలో పుట్టింది, மனுஷகுமாரனாய் பிறந்தது మనుషు కుమారుడుగా நம்மை పుట్టింది, மீட்டெடுப்பதற்காகவே, మనల్ని రక్షించి ఎత్తేదానికి, நம்மை ரட்சிப்பதற்காகவே. మనల్ని రక్షింపు చేసేదానికి. காரணம் அவர் நீதியுள்ளவர், ఎలాంటి అతను నీతివంతుడు, அவர் நீதியுள்ள ராஜா, అతను నీతివంత రాజు, அவர் நம்மை ரட்சிக்கிறவர். అతను మనల్ని రక్షించేవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காகவே பிறந்தவர். అతను మనల్ని రక్షించి ఎత్తేదానికి. எனவே தான் சகரியா 9:9 வாசித்தோம், దానించిదా సగరియా 9:9 சீயோன் குமாரத்தியே సియోన్ కుమార్తెలారా மகிழ்ந்து களிகூரு, సంతోషంగా గంభీరించండి. எருசலேம் குமாரத்தியே యెరూషలేము కుమార్తెలారా கம்பீரி, గంభీరించండి. உனக்கு ராஜா வந்திருக்கிறார், నీకు రాజా వచ్చిండాడు. உனக்காய் ஒரு ராஜா வருவார், నీ కోసం ఒక రాజా వస్తుడు. உன்னிடத்தில் வருவார். నీ దగ్గర వస్తుడు. அறிவிக்கப்பட்டது போல చెప్పింతరా நமக்காய் మన కోసం 2024 வருடங்களுக்கு முன்பாய் 24,000 ముందు நமக்காய் మన కోసం அந்த ராஜா பிறந்தார். அந்த రాజా పుట్టాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே கவலைப்படாது. దాని నుంచి చింతపడద్దు. மனிதன் தன்னுடைய நீதியின்படி உன்னை குற்றப்படுத்தலாம், మనిషి తన ప్రకారంగా ஆனால் தேவன் தன்னுடைய நீதியின்படி உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். దేవుడు తన నీతి ప్రకారంగా నిన్ను క్షమించి ఏర్చుకుంటాడు. முதலாதாம் மரணத்துக்கு நம்மை உட்படுத்திய போது ఫస్ట్ లో ఉన్న ఆదాము మనల్ని మరణానికి చెప్పి, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து రెండో ఆదాము అనే యేసుక్రీస్తు தன்னுடைய மரணத்தால் நம்மை ரட்சிப்பதற்காகவே இந்த
இந்த மனுஷகுமாரனாய் இந்த பூமியில் வெளிப்பட்டார். తన మరణములో తన జనాల్ని రక్షించేదానికే ఈ భూమి. எனவே கவலைப்படாதிருங்கள், దాని నుంచి చింతపడకండి, எனவே கலங்காதிருங்கள். దాని నుంచి కన్నీళ్లు విడేదండి. சீயோன் குமார்த்தியே கலங்காதே, நமக்கு ஒரு ராஜா நம்மோடு இருக்கிறார். సీయోన్ కుమార్తెలారా మనకు ఒక రాజా పుట్టిండాడు. கைவிடப்பட்ட சீயோன் குமாரத்தியே, చేయి విడిచిన సీయోన్ కుమార్తెలారా, கைவிடப்பட்ட எருசலேம் குமாரத்தியே, చేయి విడిచిన యెరూషలేము కుమార్తెలారా, கவலைப்படாதே, நம்மை மீட்க நமக்கு ஒரு ராஜா நம்மோடு இருக்கிறார். చింతపడదండి, మనల్ని రక్షించేదానికి మనకు ఒక அவர் రాజా. இம்மானுவேல், ఆతన ఇమ్మానువేలు, அவர் நம்மோடு இருப்பார், ఆతన మనతో என்றென்றும் நம்மோடு இருப்பார். ఎప్పుడు మనతో ఉంటాడు. கவலைப்படாதே, చింతపడద్దు. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் క్రిస్మస్ దినముల్లో மகிழ்ந்த களிகூறு, సంతోషంగా ఉండండి. நமக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ఒక రాజా పుట్టిండాడు. நமக்காய் ஒரு ராஜா, మన కోసం ఒక அவர் రాజా. நம்மோடு இருக்கிற ராஜா, ఆతన మనతో ఉండే அவர் రాజా. நம்மோடு என்றென்றும் இருக்கிற ராஜா. మనతో ఎప్పుడు ఉండేవాడు. எனவே மகிழ்ந்த களிகூறு, దాని నుంచి సంతోషంగా పడు. சந்தோஷமாயிருங்கள். సంతోషంగా ఉండండి. இம்மானுவேல் ఇమ్మానువేలు உங்களோடு இருந்து నీతో ఉండి உங்கள் எல்லா வாழ்நாளில் எல்லா காரியங்களிலும் మీ జీవితంలో అన్ని కార్యాల్లో கூடவே இருந்து உங்களை வெற்றியாய் நடத்துவார். చేతలనే ఉండి మిమ్మల్ని జయంగా నడిపిస్తాడు. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் నువ్వు పుట్టిన ఈ దినముల్లో, సమాధానంగా ఉండే దినముల్లో நாங்கள் கேட்ட அந்த வாக்கியம், మేము ఇనిన சீயோன் குமாரத்தியே, సియోన్ కుమార్తె ஓ மகிழ்ந்த களிகூறு, సంతోషంగా మాట్లాడు. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, కుమార్తెల గంభీరించు. காரணம் உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ఎలాంటే రాజా నీ దగ్గర వస్తాడు. ஆண்டவரே, దేవుడా, அன்று குறிக்கப்பட்டபடியே ఆ బొద్దు చెప్పిన తరనే இன்று எங்களோடு இருக்கிற ఈ బొద్దు మాతో ఉండే இம்மானுவேல், ఇమ్మానువేలు எங்களுடைய ராஜா మా రాజా எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். మా మధ్యలో మాలో ఉండేదానికి உம்முடைய స్తోత్రము. பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் మీ పుట్టిన దినముని ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ఒక్కొక్క కుటుంబంలో ఆశీర్వాదాలు ఉండవుని. கண்ணீரோடு கவலையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், కన్నీరులో, చింతలో, కష్టాల్లో ఉండే బిడ్డలు மகிழ்ந்து களிகூறட்டும். సంతోషంగా ఉండాలి. காரணம் எங்களுக்கான ராஜா எங்களோடு இருக்கிறார், ఎలాంటే మా రాజా మాతో ఉండాడు. எங்களுக்கான ராஜா எங்களோடு இருக்கிறார். మా రాజా మాతో ఉండాడు. ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாய் இருக்கட்டும். ఒక్కొక్క బిడ్డలను సంతోషం, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క కుటుంబాలని ఆశీర్వదించండి. எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். అన్ని మంచిదిలో నింపు. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదిస్తాం తండ్రి. ஓதி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். விஞ்சோதி மின்னவான் தூதர் பாட நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas, Merry Merry Christmas, Happy Happy Christmas. விஞ்சோதி மின்னவான் தூதர் பாட் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். விஞ்சோதி மின்னவான் தூதர் பாட் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகாளும் இம்மானுவேலனே, உம் நாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. உலகாளும்
உலகாளும் இம்மானுவேலனே, உம் நாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். விஞ்சோதி விண்ணவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். விஞ்சோதி விண்ணவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். ஞானிகளும் மெய்ப்பர்களும் வணங்கியே புல்லணையில் பாலகனை துதிக்கவே. ஞானிகளும் மெய்ப்பர்களும் வணங்கியே புல்லணையில் பாலகனை துதிக்கவே. நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே, ரட்சிப்பை தந்தாரே கிறிஸ்தேசுவே, மகிழ்ந்து பாடுவோமே. நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே, ரட்சிப்பை தந்தாரே கிறிஸ்தேசுவே, மகிழ்ந்து பாடுவோமே. சொல்லுவோம், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். விஞ்சோதி மின்னவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். விஞ்சோதி மின்னவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானார். சொல்லுவோம், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். இவ்வுலகின் பாவமெல்லாம் போக்கவே, விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகின் பாவமெல்லாம் போக்கவே, விண்ணை விட்டு மண்ணில் வந்தார் தேவனே. உலகாளும் இம்மானுவேலனே, உம் நாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. உலகாளும் இம்மானுவேலனே, உம் நாமம் அதிசயமானதே, போற்றி பாடுவோமே. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். விஞ்சோதி மின்னவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை
கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானா. ஜோதி மின்னவான் தூதர் பார் நம்மை மீட்க பிறந்தார். ஏழை கோலமாய் மரியின் மடியிலே தேவன் மனிதனானா. மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி மேரி கிறிஸ்மஸ் and a happy Christmas. Merry Merry Christmas, happy happy Christmas.